அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மரச்செக்கில் வந்து பார்த்தோன்னா கூலிக்கு அரை ஆட்டத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. பக்கத்து ஊர்லேருந்து நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. நண்பர் அவங்க பேர் என்னண்ணே? என் பேர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் எம்ஜிஆர் நடிகர் இருக்கலாமா? என்ன ஊர்லேருந்து வரீங்க? அன்னாரப்பேட்டிலேருந்து வராப்புல. மரச்செக்கிலேருந்து வர எத்தனை கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அதுக்கு வெள்ளம் எவ்வளோ சேர்க்குறாரு, எவ்வளோ ஏலக்காய் சேர்க்குறாரு, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு எத்தனை லிட்டர் என்ன வருதுன்னு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எள்ளு எத்தனை கிலோன்னு பார்த்துக்கலாமா? எள்ளு வந்து பார்த்தா 40,850 வச்சுருக்கிறாரு. வெள்ளம் எத்தனை கிலோ வாங்கிட்டு வந்துருங்க? 4 கிலோ வந்து வெள்ளம் வாங்கிட்டு வந்துருக்காரு. கீழே இறங்க பார்ப்போம். 2 கணத்துக்கு இருக்குது எள்ளு. வெள்ளம் 4 கிலோ ஆகிட்டு வந்திருக்காரு. மோது வெள்ளம் உருண்டை வெள்ளம் தான் ஆகிட்டு வந்திருக்காரு. கருப்பட்டி போடல அவர். கருப்பட்டி வந்து ஒரு சில பேர் தான் போடுறாங்க. ஏன்னா ரேட் அதிகமாக இருக்கிறதுனால யாரும் அதிகம் விரும்புறதில்ல. இது ரேட்டு கொஞ்சம் குறைவாக கிடைக்குதுங்கிறதுனால 60-70 ரூபாயில் கிடைக்கும் இந்த வெள்ளம். அதில் இந்த வெள்ளத்தையும் மேக்ஸிமம் வெள்ளம் போட்டுக்கிறாங்க. இந்த 40 கிலோ எள்ளுக்கும் 4 கிலோ வெள்ளம் போட்டிருக்காரு. ஏலக்காய் எத்தனை பாக்கெட்டு எம்ஜிஆர் போட்டிருக்கீங்க? 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்குறாப்புல. ஸோ இப்போ வந்து நம்ம செக்கில் போட ஆரம்பிச்சிடலாம். இது 2ஆக பிரித்து கூட எம்ஜிஆர் 2 காலத்துக்கு போடணும், ஒரு காலத்தில் போட முடியாது. நல்ல தீவிர விவசாயி அவர். அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெயில் காலம் வேறு ஒன்றும் நிற்க விட முடியல. அதில் பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் அவுத்து போட்டு பைலோன் பார்க்குற மாரி வந்திருக்காரு. அவர் சொன்னோன்னே அவருக்கு சிரிப்பு தாங்க முடியல. இருக்கட்டும். இப்போ இந்த 40 கிலோ இல்லை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். இதில் 13 கிலோ கொஞ்சம் அள்ளி அதே அந்த வாலியை தூக்கிட்டு வா எம்ஜிஆர். சும்மா கொட்டு பயப்படாதவா. யாரும் போய் தான் பேச்சு வித்தியாசமாக பேசுவார். என்ன பேசிட்டு போகிற விடுங்க. இன்னும் கொஞ்சம் கொட்டு எம்ஜிஆர். 16 கிலோ தான் வந்திருக்கு. அப்போ தான் விடு. கையெழு தலைவர் 19,300 700 தான் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2ஆக பிரிச்சுக்கிட்டு வந்த இல்லை. இப்போ தான் மனகதியாருங்க. இவர் வந்து உங்கள் பேர் என்ன? இன்னும் வைக்கலையா? பேர்லாம் வச்ச பேர் நிறைய இருக்கு. எத்தனை பேர் இருக்கு? அதெல்லாம் பேர் எக்கச்சக்கம் வச்சிருக்காரு. சமுத்திரம் சொல்லிவிட்டு போ. சரி எடுத்து வச்சா நம்ம கொட்டுவோம். அவர் எப்படிதான் ஜாலியாக பேசிக்கிட்டு கிடப்பாரு. நம்ம எல்லாம் கொண்டு இப்போ 20 கிலோ எல்லாம் நம்ம செக்கில் கொட்டிக்கிறோம். நம்ம செல்லில் வீடியோ ஒரு ஆள் எடுக்கிறதா செக்கு முன்னாடியே போட்டுவிட்டோம். கொட்டு எம்ஜிஆர். 20 கிலோ எல்லாம் கொட்டி விட்றாங்க. இப்போ கொட்டுங்க. இது மறைச்சிக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக விடுங்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக கொட்டிக்கிட்டு இருக்கோம். அவர் பாத்திரம் எடுத்து வரலன்னாரு. என்னென்ன ஒரு காரணத்தை ஓட விட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அவருக்கு அவர் கூட்டாளி சமுத்திரம் கொஞ்சம் உதவி பண்ணுறாரு. 20 கிலோ எல்லாம் கொட்டி விட்டாச்சு. இப்போ வெள்ளத்தை உடச்சி போட எம்ஜிஆர். நம்ம இந்த கேப்பில் அதுக்கு உண்டான தண்ணியை ஊற்றிக்கிறோம். முதல்ல வெள்ளத்தை உடச்சி போகிறாரு. நம்ம தண்ணி ஊற்றுறோம். எள்ளுக்கு எப்போவும் சொல்கிற மாதிரி தான், ஒரே நேரத்தில் தண்ணி ஊற்றக்கூடாது. 3 டைம் ஊற்றலாம், 4 டைமோட ஊற்றலாம். 20 கிலோ எள்ளுக்கு 1 லிட்டர் எண்ணெய், ஒரு 20 கிலோ எள்ளுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் காய்ச்சல் இருந்த மாதிரி கொஞ்சம் முன்னே பின்னே கொஞ்சம் அனுசரித்து ஊற்றிக்க வேண்டியது தான். இப்போதைக்கு நம்ம முதல் டைமாக ஒரு 300 ml ஊற்றிருக்கிறோம். அடிச்சு உடைக்கிற பார்த்து எம்ஜிஆர். இது போன சேங்க எம்ஜிஆர் ஆட்டினா மரசைக்கில் ஆட்டினா எறும்பு சைக்கிள் ஆட்டினியா? இன்னும் ஆட்டி போனேன். எதில் ஆட்டினா? இதே சைக்கிள் தான் ஆட்டினியா? சரி ரைட் ரைட்டுண்ணா. என்ன பட்டாசுண்ணா? எதுக்கு வெள்ளம்? பயமுறுத்த எல்லாத்தையும் எதுக்கு வெள்ளம்? என்ன சத்தம் போற வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க பாத்துக்க. 300 கிலோ எது முக்கியங்கிற பட்டாச கொஞ்சம் கொடுக்குறான் நியாயமா? போயிட்டு போறோம் நம்மளாயிட்டான். சரி ரைட்டு. பண்ண வெள்ளத்தை போட்டாச்சு. ஏலக்காய் போட்டு அமைச்சாரு. அரை மணி போட்டாச்சா? போதும். இன்னொரு கட்டி போட்டு 5 கட்டி இருக்கா? அப்பா வரிசை ஆகிட்டு தான் எம்ஜிஆருக்கு. எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தான். நடிகர் திலகம் தோத்து போனோம். இப்போ தேவையான பொருளை போட்டாச்சு. கிட்டத்தட்ட 2 நிமிஷம் மேலே ஆகுது. 2 நிமிஷத்துல எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். இல்லடா வேற இல்லை, சக்கரை தின்னுட்டே இருக்கான் வேற வந்ததுக்கு. எண்ணெய் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ செக்கு போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷம் ஆகுது.
5 நிமிஷம் ஆகல 4 நிமிஷம் ஆகுது சரியாக சொல்ல போனாக்க எண்ணெய் வர ஆரம்பிச்சிச்சு. எண்ணெய் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். வரல அப்படின்னாவே தண்ணியோ அல்லது தண்ணி கூடவோ குறைச்சோ போயிருக்குன்னு அர்த்தம். அதை கரெக்டாக பார்த்துக்கணும் எப்போதுமே. இது எதுக்காக நம்ம பதிவு பண்ணால் இந்த 40 கிலோ எள்ளுக்கு எத்தனை லிட்டர் எண்ணெய் வருது பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் பதிவு பண்ணுறோம். 40 கிலோ எள்ளு எத்தனை லிட்டர் எண்ணெய் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எள்ளு முன்னாடி எடை போட்டுக்கிட்டோம். அடுத்தது எண்ணெய் ஊற்றி ஒரு பாத்திரத்தை அப்புறம் பாத்திரம் எடுக்க போகிறாரு தான். பாத்திரம் எடுத்து வர எம்ஜிஆர் போய் சரி போய் எடுத்து வாப்பண்ணா. பாத்திரம் வந்துடும். இப்போ இந்த காணம் ஓடி முடிஞ்சிருச்சிங்க. இப்போ காணம் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் இன்றைக்கி ஓடி போச்சு நினைக்கிறேன். 40 நிமிஷம்லாம் எம்ஜிஆர் 40 நிமிஷம் இன்றைக்கி ஓடி போச்சு. 35-40 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ பார்த்தா எள்ளு கிட்டத்தட்ட ஓடி முடிஞ்சு போச்சு. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம சில்வர் கொடுத்து எடுத்துருவோம் எம்ஜிஆர் என்ன. அவர் வீட்டில் போய் திரும்ப ரப்பர் கொடுத்து ஏற்றிட்டு வர. இதில் வைக்கக்கூடாது எம்ஜிஆர் நம்ம. இதெல்லாம் கெடுதல் உடம்புக்கு. பிளாஸ்டிக் பொருள் எதுலையுமே தண்ணியே குடிக்கூடாங்கிறான். நம்ம தண்ணி குடி எண்ணெய் ரொம்ப நாள் வச்சுக்கக்கூடிய பொருள் இல்லை. ரொம்ப நாள் வைக்க மாட்டேன், உடனே மாத்திரம் தான். அடுத்த திருப்பி வரும்போது இப்போ சில்வர் தான் எடுத்து வரணும். சரியா? இப்போ கொண்டு போய் இடம் போய் பார்ப்போம் எத்தனை லிட்டர் எண்ணெய் வருதுன்னு பார்க்கலாம் நம்ம. குடத்தை வெயிட் வச்சாச்சு. 350 கிராம் வருது இந்த குடம். இந்த குடம் எத்தனை லிட்டர் பிடிக்குன்னு பார்க்கலாம். 18 லிட்டர் போட்டிருக்காங்க. எத்தனை லிட்டர் பிடிக்குன்னு பார்க்கலாம். எடுத்து எம்ஜிஆர் ஃபுல்லாக நிரம்பி போச்சு. அதனால் தற்காலிக்கு ஒரு 2 லிட்டர் போல புடி வட்டாவில் முண்டு ஊற்றிடுவோம். 6 லிட்டரு வட்டாவில். இந்த எள்ளு என்னால் என்னத்துக்கு பயன்படுத்துவோம் எம்ஜிஆர்? என்னென்ன பயன்பாட்டு வச்சு வேற? சோறு சாப்பிட அப்புறம் தாளிக்க பலகாரம் சூட எல்லாத்துக்கும் உதவி போடுது. குழம்பு தாளிக்க இது விற்பனை செஞ்சிருவா இல்லை பூரா நீனே பயன்படுத்துவியா? நமக்கு தான். பூரா நமக்கு தான். கடையில் ஆயில் வாங்க மாட்டியா? ஆயில் வாங்கினாலும் இது தான் தேவைப்படுது. நமக்கு தையா தேவைப்படுது. இந்த எண்ணெய் தான் பயன்படுத்தும் அதிகம். ஆமாம். கல்லெண்ணெய் தான் இல்லையும் போட்டுல கல்ல இல்லை. அதெல்லாம் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துவேன். கல்லை வாங்கி ஆட்டிக்க வேண்டியதானே? அதே மாதிரி ரேட்டு கூட போகுங்க. ரேட்டு கூட போகுங்க. ரேட்டு எப்படி கூட போகும்? பாப்பா எத்தனை லிட்டர்னு பார்க்கலாம். அடுத்தபடியாக அடுத்த காணம் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த திருப்பு அதே 20 கிலோ போட்டிருக்கோம். அதுக்கு தேவையான வெல்லம். போன திருப்பு எலுமிச்சம்பழம் போடல எம்ஜிஆர் எடுத்து வரல. அதெல்லாம் திருப்பி போய் வீட்டில் போய் மெனக்கட்டு எடுத்து வந்தாப்புல. அதில் எலுமிச்சம்பழம் திருப்பி போட்டாச்சு. ஏலக்காய் போட்டாச்சு எம்ஜிஆர். எல்லாத்தையும் போட்டாச்சு. பார்க்கலாம். அது 2ஆவது காணம் போட ஆரம்பிச்சாச்சு. 2ஆவது காணம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக மணி 2 மணிக்கு போட்டு வச்சு 2:05 ஆக போகுது. 2 மணிக்கு போட்டு வச்சுங்க. எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு பார்ப்போம். மரத்துக்கு லேட்டாக தான் நிறையா கஸ்டமர் விருப்பப்பட மாட்டாங்க. சில கஸ்டமர் மரத்துக்கு தான் உடம்புக்கு நல்லதுன்னு சில கஸ்டமர் விரும்புகிறாங்க. அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்துங்க. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக ஓடும். ரோட்டு சீக்கிரம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுங்கிறதுனால சீக்கிரம் ஆயில் எடுத்து கொடுத்துரும். இது கொஞ்சம் வந்து எண்ணெய் லேட்டாக பிழிஞ்சு கொடுக்குறதுல சில பேர் விரும்ப மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம வச்சுருக்கோம், தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கிட்டோமே அப்படின்ட்டு. பார்க்கலாம் இது எவ்வளோ நேரம் ஓடி முடியுன்னு பார்க்கலாம். கரெக்டாக 2 மணிக்கு வச்சுக்குவோம். கரெக்டாக அந்த காணத்தை போட்டு 2 மணிக்கு போட்டு வச்சுன்னா சரியாக 3 மணி ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகி போச்சு. நம்ம பக்கத்தில் என்ன ஒரு 1/4 மணி நேரம் முன்ன பண்ண ஓட்டலாம். நம்ம போட்டுட்டு எட்டக்க போயிடுவோம். இது ஆட்டோமேட்டிக்காக ஓடட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ தேவையில்லாமல் ஒரு ஆள் போட வேண்டிக்கும் போது அந்த ஆளுக்கு சம்பளம் என்ன ஆகுது அப்படி கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரைனிங் எல்லாம் அதில் போட்டுட்டு அந்தாண்ட போனால் சரியாக என்ன வந்து முடியுதா அப்படி பார்க்கறதுக்காக ட்ரையல் பார்த்தேன். நல்லா தான் என்ன வருது. ஆனால் கூடவே ஆளுனா ஒரு 1/4 மணி நேரம் சீக்கிரம் முடிக்கலாம். கரண்ட் பில் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குல்ல. இது மொத்தம் எத்தனை லிட்டர் வரலன்னு சொல்லி இப்போ எண்ணெய் ஊற்றலாம். செக்கு கிட்ட ஓடி முடிய போகுது. இதில் இருக்க புண்ணாக்கு போயிடலாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அடுத்தபடியாக நம்ம எவ்வளோ எண்ணெய் வரும்னு சொல்லி நம்ம நண்பருக்கு செக் பண்ணி சொல்லிடலாம். இப்போ நம்ம ஆட்டின எண்ணெய் பூரா குடத்தில் கொஞ்சம் ஊற்றிட்டாப்புல. இந்த இங்கே ஒரு வாட்டர் கேனில் ஊற்றிருக்காப்புல 1 லிட்டர் கேனு. இந்த இங்கே ஒரு 2 லிட்டர் கேனில் ஊற்றிருக்காப்புல. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ எடை போட போகிறோம். எடை போட்டு எத்தனை லிட்டர் வந்துடும் சொல்லி இப்போ நம்ம கால்குலேஷன் பண்ணலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குடம் 2 வாட்டர் கேனு இதெல்லாம் சேர்த்து மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 17.650 இருக்குது. இந்த குடத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 300 கிராம் வந்து 300 தான். நம்ம இருந்து 350 300 தான் இருந்ததா? 300 தான் நினைக்கிறேன். 300 வச்சு 350 வச்சாலும் பாக்கி 17,300 இருக்குது. 17,300 வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா 900 கிராம் வந்து 1 லிட்டரு. இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணுறோம். 17.300 வகுத்தல் 900 பார்த்தீங்கன்னா 19 லிட்டரு வருது. 19 லிட்டரில் வந்து பார்த்தோன்னா நம்ம அப்படி இப்படி வேஸ்ட் பண்ணாலுமே 18 லிட்டரு எக்காரணம் மட்டும் மிஸ் ஆகாமல் இருக்குதுங்க. எந்த காரணம் 18 கண்டிப்பாக வரும், 19 வரும். இருந்தாலும் கொஞ்சம் 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 அடி மட்டுருக்குன்னு சொல்ல கக்கம் அதெல்லாம் ஒதுக்குன போனால் வரும். 18 லிட்டரு அசால்ட்டாக இருக்கும். சரி ரைட்டு. பார்த்தீங்கன்னா இவருக்கு இது லாபம் தான். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொல்லையில் விளைஞ்சது தான் சொன்னார். இந்த எள்ளு கொல்லை விளைஞ்சது எம்ஜிஆர்? கொல்லையில் விளைஞ்சது தான். எவ்வளோ கொல்லை விளைஞ்சது?
2 ஏக்கர்ல 2 ஏக்கரா? 2 ஏக்கர் எத்தனை கிலோ விளைஞ்சது? இருந்தது 40 கிலோ தான். 50 கிலோ தான் வந்திருக்கு. 2 ஏக்கருக்கேவா? என்ன காரணம் எம்ஜிஆர்? என்ன மழை பெய்யாம தான். மழை பெய்யல, மானாவாரி தான் எல்லாம். ஆமாம். இந்த இது வந்து வீட்டு தேவைக்கு மட்டும் தான் பயன்பட்டுருக்கு. ஆமாம், வீட்டுக்கு மட்டும்தான். தேய்ச்சி குளிக்க, என்ன சாப்பாட்டில் படுத்திங்க, தாளிக்க, எல்லாத்துக்கும். இந்த மில்லுக்கு எதுனா வந்து ஆட்டிருக்கியா? போன 3 வருஷம் ஆட்டியிருக்கேன். இந்த மில்லில் எப்படி நல்லா ஆட்டி தராங்களா? சூப்பராக இருக்கு. சரி, ரைட்டு. பின்ன ரைட்டு, சூப்பராக இருக்கு. ஆனால் என்ன நல்லா இருந்தது போனதை பயன்படுத்தினது? என்ன நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி, மற்றவங்களுக்கு என்ன சொல்லலாம்? என்ன நல்லா இருக்கு மற்றவங்க? 3 வருஷம் மாட்டியிருக்கேன், போன வருஷம் மாட்டியிருக்கேன், இந்த வருஷம் மாட்டிட்டேன். இந்த வருஷம் மட்டும் 3 வருஷம் தொடர்ந்து நம்ம கிட்ட தான் மரசைக்கிள் தான் ஆட்டுறேன். ஆமாம், மரசைக்கிள் ஆட்டுறேன், நல்லா இருக்குன்னு சொல்லி சைக்கிள் தான் ஆட்டிட்டு இருக்கேன். பரவாயில்ல, மரசைக்கிள் ஆட்டு நல்லா சொல்லி நண்பர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு என்ன வேணால் கண்டிப்பாக கூப்பிடுங்க. என்னுடைய நம்பர் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன். 86 67 79 74 51. இந்த நம்பருக்கு தொடர்ந்து கூப்பிடுங்க. எப்போ கூப்பிட்டாலும் பதில் சொல்லுவோம், இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் பதில் சொல்கிறோம். இன்னொரு நம்பர் சொல்கிறேன், 95 85 0 66 258. இந்த 2 நம்பரில் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்கிறோம். என்ன நல்ல வேணுங்கிற கண்டிப்பாக கூப்பிடுங்க. நம்மக்கிட்ட எப்போவுமே டோர் டெலிவரி உண்டு. எப்போதுமே கண்டிப்பாக என்ன நம்மக்கிட்ட ஸ்டாக்கில் இருந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி எம்ஜிஆர். நம்ம மில்லுக்கு தொடர்ந்து ஆதரவு. நன்றி. ஓகே. ஓகே.